தண்ணியை காய வச்சாச்சு. பிள்ளைங்க எந்திரிச்சோனையும் குளிச்சுவிட்டு கோயில் குளத்துக்குன்னு எதுக்காவது கூட்டிட்டு போயிட்டு வரணும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மழை வர வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டியில எல்லாம் மழை என்னன்னு தெரியலையே. ஐயோ, அங்க வர கெத்தல் வெட்டி விட்டுட்டு உரம் போடணும்னு நினைச்சோம். மழை வந்துச்சுன்னா உரம் போட்டோம்னா எல்லா இதையும் அடிச்சுக்கிட்டு போயிருமே. ஒரு 2 நாளைக்கு மழை வராம இருந்துச்சுன்னா கூட அது எல்லாத்தையுமே கெத்தல் வெட்டி விட்டுலாமே. மணி என்ன ஆத்தாடி 7 ஆகி போச்சா? இவ்வளவு நேரமா தூங்கியாச்சு. என்ன ராணி இவ்வளவு நேரம் தூங்கிடுச்சு? ராணி 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 என்னங்க மணி 7 ஆச்சுமா, இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிக்கலையா? எங்க குளிர் உடம்பெல்லாம் நடுக்குதுங்க, எந்திரிக்க முடியல. எந்திரிமா, எல்லாரும் வேலை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? அங்கதான் வேலை வெட்டி செய்யறதல்ல. அம்மா வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன வேலை இருக்கு? எல்லாம் அம்மாவா நீ செஞ்சிருவாங்க. அப்படிலாம் இருக்காதாத்தா. எந்திரி 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 எந்திரி. என்னங்க நீங்க வேற, குளிர் வேற நடுக்குதுங்க, வெளியே போக முடியல. உள்ளேயே இந்த குளிர் குளிருது. அதுக்கு என்ன பண்றது? இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்த. அதுக்குன்னு ஐயோ வயசாகி போச்சு, முதல்ல மாதிரியா? இல்லையாத்தா, எந்திரி எந்திரியே. உங்களா எழுப்புற அளவுக்கு வச்சுக்க கூடாது. இதுவும் நம்ம வீடு தானே. எந்திரி, நேரங்களமா எந்திரி போ. நீங்க வேறங்க, நீங்களும் கம்முன்னு தூங்க வேண்டிதானே? ராத்திரியே பேசி பேசி மணி படுக்கிறதுக்கே 2 ஆகி போச்சு. இல்லை எங்கே எந்திரிக்கிறதுன்னு பார்த்தேன். எந்திரியாத்தா. மணி 7 ஆச்சு. வீட்டுல ஒண்ணு இருக்குது பாரு, ஒரு வேலை வெட்டிக்குதான் லாக்கி இல்ல. நேரங்களமா எந்திரிக்கிறதுக்கு கூடவா துப்பு இல்லாம இருக்குது. நேரத்துக்கு என் மருமவ இருந்தா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருப்பா. அத்தை எந்திரிங்க அத்தை எந்திரிங்கன்னு எழுப்பிக்கிட்டு தலைமாட்டுல காப்பியை வச்சுட்டு. அவ இல்லைனாலே நமக்கு கையும் ஓடுறதில்ல காலும் ஓடுறதில்ல. இவகிட்ட ஒரு வேலை சொல்றது ஒண்ணு, அந்த வேலையை நம்மளே செய்யறது ஒண்ணு. இட்லி ஊத்துடினாலே இட்லி சட்டியவே வீணாக்கி விட்டா. மாதிரி சட்டியெல்லாம் இந்த காலத்துல வாங்க முடியுமா? அம்புட்டு பாய பத்தியா வச்சிருந்தேன். என் மருமகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் அம்மா வீட்டு சீதனம் பார்த்து பயன்படுத்திடி பார்த்து பார்த்துன்னு. அவ இன்ன வரைக்கும் அதை எவ்வளவு பொக்கிசமா வச்சிருந்தா. இவ ஒரே நாள்ல உடச்சி வாயில போட்டா. மருமக உள்ளோடனே எல்லா வேலையும் நம்மளே கடந்து செய்ய வேண்டியதா கிடக்குப்போ. மா, என்னம்மா எந்திரிச்சிட்டியா? ஏன் இந்த நேரத்துல எந்திரிச்ச? போய் படுப்போ. எங்கம்மா உன் மாப்பிள்ளை படுக்க விடுறாரு? எந்திரிமா, மணி ஆயிடுச்சுன்ட்டு எழுப்பி விட்டாரு. அட விசப்பணி கொட்டுதிடியம்மா, அங்க போய் உடம்பு செல்லாம போயிரு. உள்ள போ உள்ள போ. கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஸ்கார்பாவது எடுத்து கட்டு. இப்படி வெறும் தலையோட வந்து உக்காந்துக்கிட்டு அங்க போய் உடம்பு செல்லாம போயிருண்டியம்மா. அப்பா, அடுப்பு பற்ற வச்சு வச்சிருக்கியா? காலையில எந்திரிச்சோடனே மூஞ்சி கை கழுவிங்கன்னு தான் தண்ணி காய வச்சுட்டேன். உங்க அண்ணியை டீ வைக்க சொல்லியிருக்கேன். போ, நீ போயிட்டு பல்ல விளக்கிட்டு வந்து இந்த முகம் கை கழுவு போ. ஏம்மா, ப்ரஷ் வாங்கிட்டு வரியா? நேற்று நீங்க வாரீங்கன்னு சொன்னோனையும் சாயங்காலமே உங்க அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு நீங்க போற சோப்புலேருந்து எல்லாம். நான் வரும்போது எடுத்து வைக்கணும்னு நினைச்சேம்மா, மறந்துட்டு வந்துட்டேன். அதனால என்ன, அதான் உங்க அப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரே. போ. இல்லாம இந்த ஊர்க்காரிகள்லாம் நீ வந்திருக்குன்னு தெரிஞ்சா வருவாங்க. வரும்போது இப்படி இருந்தீங்கன்னா என்ன புள்ள இப்படி இருக்குன்னு வாங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். தலையை சீவி ஒரு பூ எடுத்து வைக்கணும். இப்படியாவா இருப்ப? ஐயோ ஏமா நீ வேற. காலங்காலத்துல எந்திரிச்சோடனே தலையை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களகரமா வெளியே வரணும். அதுதான் குடும்பத்து பொண்ணுங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. நீ வேற தலையை இழுத்து கட்டி ஒரு கொண்டைய போட்டனா குளிக்கிற வரைக்கும் அதே தான். அங்க எப்படியோ இங்க வந்தேன்னா நல்லா இருக்கணும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன புள்ள இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? சரி போ, எல்லாம் அங்க இதுல எடுத்து வச்சிருக்கேன், போய் பல்ல விளக்கு போ. சரிம்மா. நம்ம வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்த? உடம்பு சதை போட்டு போடுச்சு. எல்லாம் ஊழச்சதை, நீர் உடம்பு. இருக்கும்போது நல்லா அழகா இருந்தா. சரி என்ன பண்றது, அங்க வேலை வெட்டின்னு எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். மாமா, என்ன டிவி பாக்குறீங்களா? ஆமாங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க, இங்கே எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க மாமா. நான் அப்படியே சும்மா நடந்து போயிட்டு வரலான்னு பார்த்தேன். ஐயோ மாப்பிள்ள, வெளியெல்லாம் பண்ணி கொட்டிக்கிட்டு கிடக்குதுங்க மாப்பிள்ள. வெளியெல்லாம் போனீங்கன்னா சீக்கு உடம்பாயிரும். கம்முன்னு உட்காருங்க. கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி வெள்ளனையா எந்திரிச்சிங்க? டீ கடைன்றனால காலையில ஒரு 5:30 மணி 5:45 எந்திரிச்சு ஓடிடுறது. அதனால தூக்கமே வரல. நானே எம்பிட்டு நேரம் புரண்டு புரண்டு படுத்தேன். சரி, இப்படி எந்திரி போனி எந்திரிச்சாச்சு. அங்க அப்படியோ, இங்க நம்ம வீடு. தூங்கி எந்திரிப்பீங்களா?
வாங்க வந்து உட்காருங்க. ஏன் மாப்பிள்ள பெச்சிட்டு போட்டுட்டு இருக்கீங்க? உங்க மச்சானுடைய இது சொட்டெல்லாம் கூட கிடக்குது, அதை எடுத்து போட வேண்டியதானே? இருக்கட்டுங்க மாமா, இதுவே இருக்கட்டும். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். அட வேணாம் மாமா, விடுங்க மாமா. நான் நீங்க எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தான் இருப்பீங்க. என்ன நியூஸ் தானே காலையில எந்திரிச்சோனையும் என்ன பண்றது? நம்ம என்ன போனா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா? நம்ம காலையில எந்திரிச்சு இந்த டிவியில நியூஸை போட்டு விட்டு பாத்துக்கிறது, உலகத்துல என்ன நாட்டு நடப்பு நடக்குது என்னன்னு பாக்குறது. நமக்கெல்லாம் டிவி பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்காது. ராத்திரி வந்து ஒரு சத்த நேரம் பார்ப்பேன், அப்பயும் நாடகத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. எங்கிட்ட பாக்குறதுன்னு அப்படியே படுத்துறது. அதுவும் நம்ம வரதுக்கே 10 மணி ஆயிருதுங்களா? சம்பளம் எப்படி தராங்க? எல்லாம் 600 ரூபா தந்துகிட்டு இருந்தாரு, இப்போ ஒரு 650 ரூபா தாரேன்னு இருக்காரு. புட்டு தான் தராங்களா? ரொம்ப கம்மியாச்சு. இங்கெல்லாம் காட்டு வேலைக்கு போனாலே 1000 ரூபா 1200 ரூபா இல்லாம வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்க விலைவாசி கொஞ்சம் அதிகம் இல்லமாமா, அங்க விலைவாசி எல்லாம் கம்மி தான். அது இருந்தாலும் 650 ரூபா ரொம்ப கம்மி. அதை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும்? வெளியில 4 பக்கம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, வாங்க வந்து வேலையை பாருங்க, 1000 ரூபா சம்பளம் போட்டு தரேன்னு. இவர் வேற நமக்கு தெரிஞ்சவர் ஆகி போயிட்டாரு, அதுவும் இல்லாம சொந்தக்காரர் வேற. நம்ம இவரை விட்டுவிட்டு எங்கிட்டு போறதுன்ட்டு தான். இதுக்குன்னு காலமுழுக்க குண்டிச்சட்டிலே குதிரை ஓட்ட முடியுமா? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, நகை விலையெல்லாம் உயர்ந்து போச்சு, புள்ள வயசுக்கு வர்றது, பாப்பா கல்யாணம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. 650 வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுல மொத்த ஆளு வேலை, மொத்த குடும்பமும் வீட்டுல. பாத்துக்கலாமாம்மா, தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தா ஒரு இடம்னு இருக்கு, அவளோட சொத்து, அதை வச்சு எதை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். வரணும் எதுவும் பாக்குறீங்களா இல்லையா? வரனெல்லாம் வரதான் மாமா செய்யுது. புள்ளதான் கல்யாணமே வேண்டாம் கல்யாணமே வேண்டான் இருக்கா. வயசு இப்ப எத்தனை இருக்கும்? அது 30 வயசு ஆகி போச்சுங்க. 30 வயசு ஆகி போச்சா? ஆத்தாடி ஆத்தா, என்ன மாப்பிள்ள இது? எனக்கே 35 ஆகி போச்சு. இல்ல மாப்பிள்ள, காலகாலத்திலே கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள வீட்டுல வச்சிருந்தோம்னா அது நமக்கு பாவம் இல்லையா? நம்ம சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு அது வருத்தமா இருக்கும்ல. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற, இவளுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சா இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? சரி சரி, இப்படியா இருந்தாலும் இந்த வருஷத்துல உன்னை முடிச்சு விட்டாதான் நல்லது. 30 வயசு ஆகி போச்சு. அதாங்க மாமா பாத்துக்கிட்டு இருக்கேன், பாப்போம். அங்க விலை வேற ஏறிக்கிட்டே போகுது இல்ல மாப்பிள்ள? அங்கம் போட்டு கட்டிக்கிற அளவுக்குலாம் நமக்கு வசதி பத்தாது மாமா. நம்ம லெவலுக்கு 2 பவுனோ 3 பவுனோ தான் போட முடியும். எதுக்கு? அதுக்கு பதிலாக ஒரு விவசாய நிலத்தை கொடுப்போம், அவ்வளோதான். ஏறாலாம் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு ஓகேன்னு சொன்னா கட்டி கொடுப்பான். அப்படி இல்லையா ஏதோ ஒன்று பார்ப்போன்னு இருக்கோம். சரி விடுங்க, நம்ம சொந்தத்துல பயலவு இருக்கானுங்களா என்னன்னு பார்ப்போம். இங்கிட்டலாம் அப்படி வரதட்சணையில எதிர்பார்க்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம். வரதட்சணையை கூட போட்டுலாமாமா. அதுவும் இல்லாம நல்ல குடும்பமா இருக்கணும், பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் எங்கிட்ட உள்ள பயலுகளெல்லாம் நல்லா பார்த்து பண்ணுங்க. பிள்ளைங்களை தங்கமா தாங்குவானுங்க. நான் பார்த்து சொல்றேன். என்ன பண்றாங்க இன்ன வரைக்கும்? ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்காம. எம்மாடியே, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு காப்பி எதுவும் வச்சு கொடுக்குறீங்களா இல்லையா? மாப்பிள்ள எந்திரிச்சாச்சு. வச்சுக்கிட்டே இருக்கேன் மாமா. சத்த நேரம் உட்கார விட மாட்டாங்க. காப்பி வைக்கலையான்னு காலையில் எந்திரிச்சா நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. என்னது, போன தடவை ரோசாப்பூ செடி நிறைய இருந்துச்சு, இது ரோசாப்பூ செடியவே காணா. நீ பல்லு விளக்கியாச்சா? இந்தாங்க காப்பி. இன்னும் பல்லு விளக்கல நீ, அங்க வைங்க நான் குடிச்சுக்கிறேன். இது கொட்டை பண்ணிட்டு வெளியே நின்றுக்கிட்டு பாத்ரூம்ல பல்லு விளக்க வேண்டித்தானே? இல்ல நீ அப்படியே இங்க நின்றுட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படியே விளக்குவோன்னு தான். சரி பனி ஓவரா இருக்கு, சீக்கிரம் உள்ள வாங்க. அது சரி நீ, என்ன ரோசாப்பூ செடியெல்லாம் ஒன்னுத்தையும் காணோம், செடியே இல்ல. நட்டு விட்டுருக்கோம் தெரியலையா? ஏன் பழசெல்லாம் இருந்தது? அதுதாம்மா, எல்லாம் இந்த காட்டர் மூந்து தான் எல்லாத்தையும் பிச்சு தள்ளிருச்சே. அப்புறம் இருந்து ஒரு 4-5 செடி தான் இருந்துச்சு, அதான் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டு புதுசா எல்லாம் கண்ணு நட்டு வச்சிருக்கு. காட்டருமே இங்கே கூட வருதா? ஆமாம்மா, இங்கிட்டெல்லாம் வருது. ஒரு நாளெல்லாம் சிறுத்தை புளியெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடமாட்டோன்னு இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கடந்தோம். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோயோ, என்ன நீ? அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் காட்டுக்குள்ள கிடக்கும், இப்ப எல்லாம் ஊருக்குள்ளே வருதோ? ஆமா, அப்புறம் காட்டுக்குள்ள வீடு கட்டினா அப்புறம் எல்லாம் காட்டுக்குள்ள தான் வந்தாவும். சுத்தியும் சோலையா வேற கிடக்கு. ஆமா நீ, அப்புறம் என்ன பண்றது? சரி அண்ணி. சரி வாங்க உள்ள வாங்க, பனி ஓவரா இருக்கு. சரி அண்ணி, பெரிய ரோசாப்பூ செடி இல்ல, இருந்தா ஒரு இனுக்கு கொண்டு போலான்னு பார்த்தேன். இப்பதானே நட்டு விட்டு இதான் 1 மாசம் தானே ஆகுது, இப்பதான் துளிர் விட்டுருக்கு. சரி ஊருக்கு கிளம்பும் போது, ஏன்னா இன்னைக்கு தானே கிளம்புறீங்க? ஆமா நீ, சாயங்காலமா கிளம்ப வேண்டித்தான். சரி, அந்த செல்லத்தாய் வீட்டுல வேணா இருக்கும், நான் வேணா என்னன்னு கேட்டு வாங்கி தரேன். சரி அண்ணி. சரி உள்ள வாங்க. ஐயப்பாடா, பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு, இனி உடைய கூட்டி வைப்போம். அம்மா. மல்லிகா, என்னங்க? இந்த என்ன சமையல் செய்யற இன்னைக்கு? என்னத்த சமையல் செய்யுது? நீ தாக்குனதே கிடக்கு, அதை சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு நீ தாக்குனதே சூடு பண்ணி கொடுப்ப. என்ன போய் மீன் எதுவும் எடுத்துட்டு வரவா? நேத்து எடுத்ததே கிடக்கு, சும்மா எதுக்கு ஆக்கிக்கிட்டு? இதோ உன் வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா போதும், அதை எடுங்க இதை எடுங்கன்னு ஆடுவ. என் தங்கச்சி அங்கேருந்து வந்திருக்கு, அவங்க அங்கே கறியும் எடுக்க மாட்டாங்க, ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. ஆடி குறுக்க அமாவாசை குறுக்கன்ற மாதிரி நினச்சாத்தான் எடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்தால் தான் சாப்பிட்டா சாப்பாடு. அதான் தெரியுதுல்ல, அப்போ போய் வாங்கிட்டு வாங்க. அதான் உன்கிட்ட கேட்டால் என்ன வாங்கிட்டு வரட்டும்னு. ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நேற்று இந்த மட்டன் குழம்புல எல்லாம் உப்பு பத்தலை, அந்த ரசம் வச்சிருந்தால அதில் ஒரு சரியான புளிப்பு. என்ன வைக்கிற? எனக்கு தெரிஞ்சதை அந்த நிமிஷத்தில் வச்சு வைக்கிறேன்ல, நீங்கள் இதுவும் குறை பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் குறை பேசுவீங்க. உனக்கு யாரு குறை சொல்றா? சரியா பார்த்து செய்ய வேண்டித்தானே. அவசரத்துல செஞ்சது, அவங்க வந்துடுறாங்களோன்னு.
இந்தா தங்கச்சி வந்துருச்சு, டீயை ஊத்தி கொடு, டீயை ஊத்தி கொடு. இந்தாம்மா புடி. இந்தா ஊத்தி குடுப்பியா? அதை விட்டுட்டு கிளாஸ்ல ஊத்துனதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. அண்ணே முதல்ல அண்ணி எனக்கு ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்க குடின்னு சொல்லி. நான் தான் அங்கே பல்லு விளக்கிட்டு இருக்கவும் உள்ள வைங்கன்னே. அதுதான் இது. உங்க அண்ணனுக்கு நான் என்னமோ பழைய பட்டதை கொடுத்துருவேன்ட்டு அவ்வளோ இது. மாடி இந்த பலாக்கட்டையில உட்காந்துக்கு. அண்ணே வையினே, நான் அப்படியே இங்கே உட்காந்துக்கிறேன். அது சிலு சிலுன்னு இருக்குமா, தரை வேற சில்லுன்னு கிடக்குது, அப்புறம் கை கால் இழுத்து பிடிச்சிக்கும். நானும் தான் இங்க தரையில உட்காந்துருக்கேன். எனக்கு எடுத்து கொடுத்தாரா பத்தியா உங்க அண்ணே? உனக்கு இங்க பழகுன ஆளு, அது அங்க கீழ இருந்து பிளைன்ஸ்ல இருந்து வந்திருக்குல்ல. உட்காந்துக்க, முதல்ல உட்காரு. அண்ணனுக்கு காப்பி தண்ணி ஊற்றி கொடுங்க நீ. உங்க அண்ணெல்லாம் 6 மணிக்கெல்லாம் குடிச்சிருவாருமா, அவர் நேரமா குடிச்சிட்டாரு. ஓ சரி சரி. சரிம்மா, கறி என்ன எடுத்துட்டு வரட்டும்? என்ன சாப்பிடுவாரு மாப்பிள்ள? உனக்கு என்ன வேணும்? அண்ணே அது நேற்று ஆக்குனது இருக்கும்ல நீ. அதைத்தான் சொல்றேன், தாக்குனதே கிடக்குதுன்னு. உங்க அண்ணன் தான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணே அதுவே இருக்கட்டும்ண்ணே. நம்ம பிள்ளைங்களுக்கு சரிம்மா, மாப்பிள்ள வந்திருக்காரு, எதுவும் நினைச்சுக்க மாட்டாரா? அவர் என்ன நினச்சிக்குவாரு? அவர் இருக்கிறத போட்டால் வாய மூடிட்டு சாப்பிட்டு போயிடுவாரு. அது வேணும் இது வேணும், அதை செஞ்சு கொடுக்கல இதை செஞ்சு கொடுக்கலன்னு எதையும் கேட்க மாட்டாரு. அப்படி இருந்துட்டாதான் பிரச்சனை இல்லையே. காலையில் பழைய சோறும் கஞ்சி தண்ணியும் ஊற்றி கொடுத்தா கூட போதும், அவர் பாட்டுக்கு புளிஞ்சு போட்டு சாப்பிட்டு போயிடுவாரு. இங்கெல்லாம் அப்படி இல்லம்மா. காலையில எழுந்திரிச்சா சுட சுட எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சோறாக்கி பொரியல் வச்சு சாம்பார் வச்சு கூட்டு வச்சு அப்பளம் பொரிச்சு ஆம்லேட் வறுத்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் உங்க அண்ணனுக்கு. என்ன நீ பண்றது? அண்ணே அப்பயே நல்லா சாப்பிட்டு வச்ச உடம்பு. அன்னைக்கு உறுத்தலாவே இருக்கும். நேனம்லன்னா உங்க அண்ணனுக்கு தூக்கம் வராது. சொல்லுமா, என்னம்மா எடுத்துட்டு வரட்டும்? அண்ணே இங்கே இது நண்டு கிடைக்குமாண்ணே? அதெல்லாம் போனா வாங்கிட்டு வரலாமா? சரிண்ணே, நண்டு வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் இறால் இருந்தா அதுவும் வாங்கிட்டு வா. சரி, அப்போ ஒரு நண்டு ஒரு 3 கிலோ, இறால் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வரவா? அடி அம்புட்டி எதுக்கு? இன்னும் ஒருத்தர் 2 பேரா இருக்கும், 2 துண்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீ நான் உன்னை பார்க்குறேன், நீ என்ன பாருன்னு பார்க்கறதுக்கு. அது என்ன உடச்சி போட்டா ஓடலாம், உடச்சி துளுவுண்டு தான் இருக்கும். இரு உன் தங்கச்சி போகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம், சும்மா கொஞ்சமாக வாங்கிட்டு வா போதும். ஆசைப்பட்டு கேட்டுட்டேன், அங்கெல்லாம் அது கிடைக்கவும் கிடைக்காது, நான் தான் வாங்கிட்டு வரேன். தங்கச்சி ஊர்ல இருந்து வந்துட்டா போதும், அண்ணனை கையில பிடிக்க முடியாது. தைய தக்கான்னு. என்ன நீ பண்றது? நானும் இந்த மாதிரி தான். எனக்கெல்லாம் இப்படி ஒரு அண்ணன் இல்லையேன்னு தான் இருக்கு. ஏமா நேற்று நான் வச்ச ரசம் நல்லா இல்லையா? நல்லா தானே இருந்துச்சு. ரசம் நல்லா இல்லையாமா, புளிப்பு அதிகமா போச்சா, மட்டன் குழம்புல உப்பு பத்தலையா, என்ன குழம்பு வைக்கிறேன்னு என்னைய திட்டிக்கிட்டு இருக்காரு. நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே நீயே வை. ஏன் நீ? இத்தனை நாள் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன், அது என்னமோ நீ வந்தா மட்டும் நான் சமைச்சது நல்லா இல்லைன்றவாரு. என்ன மனுஷனோ தெரியல. அம்மா, என் பேண்ட் எல்லாம் எங்க தான் எடுத்து வைப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அம்மா அம்மா, என் பேண்ட் எல்லாம் எங்கம்மா எடுத்து வச்சிருக்கீங்க? அங்கே தாண்டா எல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன், பீரவை திறந்து பாரு. ஒவ்வொன்றையும் கை மேலே எடுத்து கொடுக்கணும், தேடி எடுக்க மாட்டாங்க. ஏம்மா, இங்க எங்கேயுமே இல்லம்மா. இங்க எங்க இருக்குன்னு தெரியல, வந்து எடுத்து கொடுமா. ஐயோ மாமா. ஓய் வாண்டு, நீதானா? என்கிட்டயே நடிக்கிறியா? நேத்து உங்களை பார்க்கவே முடியல. என்னம்மா பண்றது, அவ கொஞ்சம் வேலை, அதான். நீ வந்திருக்கன்னு தெரியாதே. சாத்திட்டே இருந்தா எப்படி தெரியும்? என்னையும் தேடி எடுக்க மாட்டான் அண்ணி, கை மேல எடுத்து கொடுக்கணும். இவனுக்கு வேலை செய்யறதே எனக்கு ஒரு வழி ஆயிடுது பாருங்க. நீங்க இருங்க, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். நேரத்துக்கு பீரோவில் இருக்க துணி மொத்தத்தையும் அள்ளி கொட்டி ஒரு வழி ஆக்கிடுவான். பிள்ளைங்கன்னா அப்படிதான். நீ இருங்க, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மருமகனே. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்க தானே? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எங்க? மாமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன எடுத்து கொடுக்கணுமாம்ல? ஒயிட் கலர் ஃபேண்ட் ஒன்று வச்சிருந்தேன் அத்தை, அதான் அம்மா எங்க மடிச்சு வச்சாங்கன்னு தெரியல. ஏன்பா இன்னைக்கு காலேஜ் போகணுமா? இல்லத்த, இன்னைக்கு பசங்களோட கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, அதான் அந்த அம்மா எங்க மடிச்சு வச்சாங்கன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, அப்ப கூட வீட்டில் இருக்க கூடாதா? கிரிக்கெட்டுன்னு ஓடணுமா? மேட்ச் இருக்குத்த. சரி இருங்க, எடுத்து தரேன். அடியே எந்திரிச்சா ஒரு வேலை வெட்டி பார்க்கலாம். என்னடி படுத்துக்கிட்டு கிடக்குற? எந்திரி முதல்ல, மணி ஆகி போச்சு. இந்த வீணா போனவனுக்கு நேற்று நைட்டே ஃபோன் போட்டு சொன்னேன், காலையில் வந்து மாட்டி விட்டு காசை வாங்கிட்டு போங்கடான்னு. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. எப்படி தூங்குறா பாரு. காலையில நேரங்கிழமை எந்திரிப்போம், வாசத்தளிச்சு ஒரு கோலத்தை போடுவோம். ஏதாவது ஒன்று இருக்கு, ஏதாவது வீட்டுக்குள்ள வேலை சொல்லிட்டா தான் அந்த வாசலை தெளிச்சு ஒரு கோலம் போடுறது, இல்லைன்னா அந்த பழக்கமே இல்லை. 30 வயசாகி போச்சு,
இன்னமும் அந்த அறிவே இல்லாம இருக்கிறாளே. காலையில எப்படித்தான் ஓட போகுதோ தெரியலப்போ. அம்மா உமா இல்லையா? அவளை இன்னும் படுக்கைய விட்டு எந்திரிக்காம இருக்கிறாளே, இன்னமும் தூங்கிக்கிட்டு. எந்திரிக்கலையா? மணி 8 ஆகி போச்சு. 8 மணிக்கு சூரியன் வந்து உதிச்சாத்தான் அவன் எந்திரிப்பா. நல்லா இருக்குது போங்க. சரி, நேத்து எங்கடி போனீங்க 2 பேரும்? எங்க போவேன், அப்படியே சும்மா போய் துணியை துவைச்சு போட்டு வந்தோம். நீங்களாம் கையை வச்சுட்டு கம்பெனி இருக்க மாட்டீங்களாடி? நீ சின்ன நொட்டன்னு நினைப்போ. அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயாச்சு, இன்னமும் என்னடி பழக்கம்? போய் கரும்பு தோட்டத்துல கரும்பு பறிச்சு நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தீங்களாமே. இல்லம்மா, அது என்ன இல்லம்மா நொல்லம்மா? ஊர் தலைவர் வீட்லயாரு போய் கைவரிசையை காட்டுவீங்க? அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சமா அறிவு வேண்டாம்? இல்லம்மா, ஒரே ஒரு கரும்பு முழுசா பறிக்க கூட இல்லை, சும்மா ஆட்டுனதுக்கே அவங்க பையன் அந்த வறுத்து வாரான். அவங்க பையன் ஒரு மனுஷ மக்களை கூட அந்த தோட்டம் பார்க்க விட மாட்டேங்கிறான். என்னமோ அவன் தான் இந்த இதை பார்க்குற மாதிரியும் வைக்கிற மாதிரியும், என்னமோ நம்மள காடுகரையே பார்த்ததில்லாத மாதிரியும் வெளியே போடணுன்றான். மனுஷ மக்களை அண்டை விட மாட்டேங்கிறான். எப்பா பாப்பா பாப்பா பாப்பா. அதாம்மா, அந்த கத்து கத்துறான், கட்டி வச்சு உரிச்சு போடுவேன் அப்படி இப்படின்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பையன் மாங்காய் பறிச்சுட்டான்னு இழுத்து கட்டி வச்சு உரின்னு உரிச்சு விட்டான் தெரியுமா? இதுவும் இல்லாம நேரம் கட்ட நேரத்துல அங்கிட்டு போயிடாதீங்க, நாய் வேற ஒண்ணு வச்சிருக்கிறேன், வல்லு வல்லு வல்லுன்னு குலைச்சிக்கிட்டு வருது. கிடிச்சு சடையை கடிச்சிட்டு தூக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ, அவங்க அப்பா அப்படி இல்லல்லம்மா. ஊர் தலைவர்லாம் அந்த மாதிரி இல்ல, அவங்க பையன் தான் அப்படி சிடு மூஞ்சி. ஒருத்தங்கிட்ட சிரிச்சு பேச மாட்டான், கல கல கலன்னு. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு பொண்டாட்டி வந்துச்சுன்னா பொண்டாட்டிட்டு சிரிச்சு பேசுவானான்னு தெரியாது. சரி, உமா கூப்பிடுங்கம்மா, தண்ணி எடுக்க போறேன், அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். காலை கழுவி குடிச்சா கூட அந்த எரும மாட்டுக்கு அறிவு வராது. இதா தூங்கிட்டு இருக்கா, இன்னும் படுக்கைய விட்டே எந்திரிக்கல. என்னம்மா, என்ன இப்பதான் சூரியன் சுள்ளுன்னு அடிச்சுதோ? 8 மணி ஆகுது, இன்ன வரைக்கும் என்னடி தூக்கம்? நேரங்களமா எந்திரிக்க மாட்டியா நீ? நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேளு. என்னமோ இப்பதான் சின்ன குமரின்னு மனசுல நினப்பு. ஏற்கனவே எங்க அம்மா கழுவி ஊத்தும், இதுல நீ வேற கழுவி ஊத்துறியா? கம்முனு பொடி. நான் இப்படி 8 மணி வரைக்கும் என் வீட்டுல தூங்குனேன், அவ்வளவுதான். எங்க அம்மா எல்லாம் கிழிச்சு கேப்ப நட்டுரும். கிழிச்சு கேப்ப நடுறது என்ன? புருஷன் வீட்டுல போய் இப்படி தூங்குனான்னு வையி, அவ்வளவுதான். முதல் நாள் இருந்துட்டு 3ஆம் நாள் அடிச்சு தோட்டி போடுவாங்க. அம்மா, உன் வயசுதான் அந்த பிள்ளைக்கு. பாரு, தண்ணி எடுக்க போகுது, நீ தான் இருக்கிற படுக்கைய விட்டு எந்திரிக்காம. படுக்கையாவது எடுத்து போட்டியா இல்ல அப்படியே தான் போட்டுவிட்டு ஓடியாண்டியா? போய் தான் எடுத்து வைக்கணும். ஏதோ என்னை பத்தி பேசணுமா இருந்துச்சு, அதான் எந்திரிச்சு வந்தேன். அதானே, இதெல்லாம் காதுல விழுகும். ஆனா நேத்து இந்த குமரி என்ன தெரியுமா பண்ணுனா, என் அம்மா வீட்டுல சீதனம்மா ஒரு இட்லி பணம் கொடுத்தாங்கம்மா. இட்லி ஊத்துன்னு சொன்னது தான். எத்தனை மணிக்கு ஊற்றி வச்சான்னு தெரியல, அவ பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்துப்பட்டா. இட்லி கருகி அந்த பானையே வீணா போச்சு தெரியுமா? காலங்கத்துல ஆரம்பிச்சிருச்சா? இனி வர்றவங்க போறவங்களும் ஒருத்தர் விடாது, எல்லாத்துக்கிட்டையும் புலம்பி தள்ள போகுது. ஏண்டி, இட்லி எல்லாம் ஊத்துனா 10 நிமிஷம் தான். முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும். முன்ன பின்ன இட்லி எல்லாம் ஊத்தி இருந்தா தானே அது என்ன பக்குவத்துல எடுக்கணும்னு தெரியும். அவங்க அன்னிக்கிட்ட இருந்து சமையல் வேலையெல்லாம் கத்துக்கடினா எங்க கேட்கறா? சும்மா மலை மாடு கணக்கா இங்கிட்டு போவோம் இங்கிட்டு வரவும் அதான் கத்து வச்சிருக்கா. நல்லா இருக்குதுமா. என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? காலங்கத்துல உன்னை வர சொன்னாங்களா? ஏற்கனவே எங்க அம்மா கழுவி ஊத்தும், இதுல நீ வேற வந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிய எரியிற தீயில. தண்ணி எடுக்க தாண்டி கூப்பிட வந்தேன். நம்ம வீட்லயும் நல்ல தண்ணி பிடிக்கணும், போ ஒரு 2 கடம் போய் பிடிச்சிட்டு வா. இதுக்கு மட்டும் நான் போகணும். அப்ப வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன், வெளி வேலையும் செய்ய மாட்டேன், அப்ப எவன் செய்யறது? சோறு என்ன வாயில வந்து பொட்டுக்கடின்னு உழுகுமா? சமையல் செய்யன்னு சொன்னாத்தான் மொத்தத்தையும் ஊத்தி நாசம் பண்ணிடுற. அதனாலதான் நான் சமையல் வேலையை பாத்துக்கிறேன், வெளி வேலையை பாத்துக்க போ. ஓனமா நேரங்களமா வந்தமான்னு இருக்கணும். எங்கிட்ட போய் வம்பழுத்துக்கிட்டு வந்தீங்க, விளக்கமத்தை எடுத்து வெறிய எடுத்து போடுவேன். சரி சரி, அங்கேயே என்னடி நின்னுகிட்டு இருக்க, வாடி. அடுத்து எடுத்துட்டு போ. அடுத்து நல்லா சோப்பு போட்டு கழுவி எடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வா, அப்பதான் தண்ணி நல்லா இருக்கும். யாரு யாரு வந்திருக்கா அவ வீட்டுக்கு? என்ன வீட்டுல யாருங்க? வந்துட்டானோ? ஏய், என்னங்க எங்க போற? யாரோ வாசல்ல வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, அதான். இங்க இருந்து நான் கூப்பிட்டேன்னா உன் காதுல விழுகாது. வெளியில ஒருத்தன் கூப்பிட்டானோனே அப்படியே போற. சத்தம் கேட்டுச்சு, அதான். எனக்கு போய் பாத்துக்க தெரியும், உள்ள போ. யாராவது ஆம்பளைங்க வந்துட்டா போதும், மினிக்கிட்டு போய் நின்னுக்கணும். அறிவு கட்ட பயல, போற விட்டு பின்னாடி அடிக்கிறியா? அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க, தூக்கி வீசி போடுவேன் சொல்லிட்டேன். இல்லப்பா, செவுத்துல போடுறதுக்கு நீங்க நின்னுட்டீங்க. ஆளை போட்டு கொளுத்தி போடுவேன் பாத்துக்க. போட எங்கிட்டு. எங்க வீட்ல ஆள் இருக்கீங்களா இல்லையா?
எத்தனை மணிக்கே அவனை வர சொன்னேன்? எத்தனை மணிக்கு வர? ஏங்க எனக்கு டியூட்டி டைம் 8 மணிக்கு தாங்க. 8 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க 6 மணிக்கெல்லாம் போன் அடிச்சாலும் வர முடியாது. காசு வாங்கிட்டு தானே வேலை பாக்குறீங்க, சும்மாவே வேலை செஞ்சுட்டு போறீங்க. இங்க பாருங்க, இந்த திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட பேசுறோட வச்சுக்காதீங்க. ஃபீஸ் கேரியர் எங்க போடணும்? காசு வச்சிருக்கீங்களா? கரண்ட் பில் காசுலாம் வச்சிருக்கு, போட்டு விடுங்க. ஏ சரோசா, சரோசா, ஏ சரோசா, என்னது? என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காவ? ஏய் என்னங்க இப்ப வாழு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? இது எம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கு, காதுல விழுகாம என்ன தெரிய பாத்துக்கிட்டு இருக்க ஜன்னல்ல? இல்லங்க, எதிர்த்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, அதான் யாரு என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏடி அடுத்த வீட்டையே நோட்ட விட்டுக்கிட்டு இருப்பியாடி? நம்ம வீட்டுல வேலையே பாக்குறது இல்ல, அடுத்த வீட்டையே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கதான் உனக்கு வேலையா? எனக்கு இதுதான் வேலை பாருங்க. நேற்று நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். அவ புருஷன் போன உடனே இந்த பையனை என்கிட்ட அனுப்பிட்டு இவ என்கிட்ட போயிட்டு ராத்திரி 7:30 மணிக்கு தான் வந்தான். அவன் புருஷங்காரன் வந்தோடனே சரியான சண்டையா நாருன்னு பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணா. அத்தான் இன்னைக்கு யாரோ ஒருத்தன் வேற வந்திருக்கான், அதை என்னான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எவரு அடுத்த வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு வச்சுக்க, நம்ம வீடு நாரி போயிடும். ஏற்கனவே இந்த தடிமாடு ஒரு வேலை வெட்டிக்கு போகல, பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குறான். அதை அவனை திருத்த முடியல, அடுத்த வீட்டை தான் நீ திருத்த புரியா? உனக்கு இது வேலையா? இந்த வீட்டுல சோறு தின்னுபிட்டு அடுத்த வீட்டை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? அவன் புருஷனை பத்தி தெரியுமல, அந்த கிளிப்பான்னு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? எனக்கு தலையெழுத்து பாருங்க. நம்ம வீட்டுல 1000 சாக்கடை இருக்கு, அதை கிளீன் பண்ண முடியல, அடுத்த வீட்டை தான் கிளீன் பண்றாங்க. கிளீனு எரும மாடி எந்திரிக்கிறானான்னு பாரு. மணி 9 போகுது, இன்ன வரைக்கும் தூக்கம். ஓப்பா கீப்பான்னு. ஏய் அமுதா, சொல்லுங்கங்க. ஏய் கரண்ட் வந்து போட்டு விட்டானுங்க. இனிமே அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கிட்டாவது ஆடுறதுக்கு போனேன்னு வையே, கையங்களை முறிச்சு விடுவேன். இல்லங்க. வா, யாருடா வருவாங்க மினிக்கிட்டு திரியலான்னு நினப்பு. வீட்டுல எல்லாம் வாங்கி போடும்போதே இவளுக்கு இந்த அளவுக்கு கொழுப்பு. இன்னும் எதுவும் வாங்கி போடாம இருந்தானா இவளெல்லாம் கையில பிடிக்க முடியாது. ஏன்னா உள்ள விட்டு பூட்டை பூட்டி வெளியே தான் சாவி எடுத்துட்டு போகணும் போல இருக்கு.